ஒரு விறகை பற்ற வைக்கிறதுக்கு 100 குச்சி நீங்கள் கொளுத்தி 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 வச்சாலும் அது அப்படியே எரியறதுக்கு ரொம்ப திணறும். இதுதான் நீங்கள் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சொல்லி பிரசங்கம் பண்ணாலும் அவன் அப்படியே அத்தனை 8வது பாயிண்ட்டை சொன்னால் நான் 9வது பாயிண்ட்டை சொல்கிறேன்டா, ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னு உட்காந்துருப்பான். இப்படி என்ன செய்யணும்? தீக்குச்சியை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க, மொதல் பாயிண்ட் 2 அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். கப்ப 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 கப்பன்னு ஊற்றிட்டு தீப்பெட்டியை திறந்து ஒரே குச்சி குப்புன்னு பிடிக்கும். 1 பாயிண்ட் மெசேஜில் கையை தட்டுங்க சார். ஆமென். புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு செய்தி தான் பிரசங்கிக்கப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பேதுரு சொல்றாரு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தை பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இந்த பைபிளை அச்சா 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 அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க பைபிள் வாசிக்கணும்? இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்ற ஸ்டிக்கரே கிழிச்சு போடணுமா? சாட்சியா இருக்கணும் பிரதர், சாட்சியா இருக்கணும் பிரதர், இப்படிதானே சார் சொல்லி கொடுத்தாயே. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை சார். சாட்சியா இருப்படா நீ, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். வளருவதென்றால் என்ன, அதைத்தான் பேச விரும்புகிறேன். கிருபை பிரசங்கம் என்றால் என்ன? உன் கேரக்டரை மாத்தினா ஆசீர்வாதம் வருமல்ல, உன் கேரக்டர் மாறுறதே ஒரு ஆசீர்வாதம் தான். The more you feel the presence of the Lord, the more you will be transformed. மறுரூபம். அதான் மனிதன் செய்திகளை கேட்ட அளவிற்கு பிரசன்னத்தை உணர்ந்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்திருக்கும். எப்பெல்லாம் வசனத்தை நீங்க மிஸ் பண்ணீங்களோ அப்பெல்லாம் நீங்க கடவுளை விட்டு தூரமா இருக்கிறீங்க என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, அதுபோல எப்பொழுதெல்லாம் பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். லிட்டரலா மிஸ் பண்ணலனாலும் உங்களுடைய லைஃப்ல மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க கடவுளுக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்றத அந்த பிரசன்ஸை வச்சு நீங்க செக் பண்ணிக்காங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும், எத்தனை எவிடன்ஸ் உங்க முன்னாடி வந்து நின்னாலும், எவ்வளவு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும், தேவ பிரசன்னம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் உங்களுடைய அத்தனை வசனங்களையும் நீங்கள் ஒரு விசை மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். உங்க அத்தனை எவிடன்ஸையும் நீங்கள் மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய அத்தனை முடிவுகளையும் நான் மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. The presence of the Lord is the light of the Spirit. இருட்டில் போறவனுக்கு எப்படி என்னது பேட்டரி லைட்டோ அப்படி மனிதனுக்கு அவனுடைய ஸ்பிரிட் தான் பேட்டரி லைட். ஊழியமே ஆனாலும் என் ஆவியிலே பிரசன்னத்தை உணராவிட்டால் அந்த ஊழியம் என்ன செய்ய மாட்டேன். நான் பல ஊழிய வாய்ப்புகளுக்கு நோ சொல்லும்போது அதன் அடிப்படையில் தான். சில நேரம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை எனக்காக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் நன்றாக தெரிகிறது. ஆனால் நான் பிரசன்னத்தை உணராத போது அதற்கு அர்த்தம்
நான் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது, அவர் தவறான ஆள்னு அர்த்தம் கிடையாது. அங்கே நான் போவது அந்த நேரத்தில் தவறானது. அப்படின்னா யாருடைய சிறப்பான வெற்றியையோ நான் அங்கே போய் நின்று தோல்வியாக்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். மிகப்பெரிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படலாம். பிஸ்னஸ் மேனுக்கு சொல்கிறேன், மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், சாதாரண ஒரு பிலீவருக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய புள்ளி விவரங்களுக்கு முன்பாக இருந்தாலும் உங்கள் ஆவியில் அந்த பிரசன்ஸு உள்ள, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், அதை ஃபீல் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க புள்ளி விவரத்தின் அடிப்படையில் போனா வெறுமையாகி தான் திரும்பி வருவோம். இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லாமல் திரும்பி வருவோம். ஆனால் அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் பண்ணும்போது எல்லாம் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய புள்ளி விவர கணக்கில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். சரி, கர்த்தர் சொல்றாரு போவோம் அப்படின்னு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லாமலாம் வீடு காலி பண்ணிட்டான் சார். எங்க இருக்கானே தெரியல, அட்ரஸே கொடுக்காம போயிட்டான். அவனை தேடுன்னு நாங்கள் தேடலாம் நினைச்சோம், ஆனால் தேட முடியல, விட்டுட்டோம். ஒரு நாள் ஒரு பகுதியில் நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் சொன்னார், அந்த வீட்டு கதவை தட்டுனாரு. ஒரே ஒரு வீட்டு கதவை காட்டினாரு. அது உயிரோடு இருக்கிறான் என் சாட்சிகள், இன்னைக்கு வரைக்கும் சாகலை. நான் சொன்னேன், அந்த வீடு கதவை தட்ட சொல்கிறாரு. நீ சொல்கிறார் ஆவியானவர் சொல்ல மண்டையில் அடிக்க போகிறேன், எது பிரச்சனையாக போகுது. அவனை தேடி ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிருக்கோம் சார், அட்ரஸே இல்லாமல் ஒரே ஒரு வீட்டு கதவை தான் தட்டுறோம். கதவை திறந்தா உள்ளே இருக்கிறான். ஓ தேவ பிரசன்னம் ரிதம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், come on. ஆகாயம் கொண்டு செல்லுரே, ஆகாயம் கொண்டு செல்லுரே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாராய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாராய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி நீ தேவ சமூகத்தில் நேரம் செலவழிக்கும் போது உங்களுக்கு ஊழியமே, அதாவது இன்னைக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் ஊழியம் செய்யாமல் வந்திருக்கிறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸை போட்டு ஊழியமே செய்யாமல் வந்திருக்கிறேன். மாதத்தில் ஒரு கூட்டம் நடத்திருக்கேன், 12 சின்ன சின்ன கூட்டம் மட்டும் நடத்திருக்கேன். வேறு பிரசங்கத்துக்கு ஒரு வருஷத்தில் 12 பிரசங்கம் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ இருக்கும்போது என்ன நடக்குன்னா, இந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் நிறைய உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு பில்டிங்கு, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே அப்படி இருக்கும். ஒரு இன்ஜினியருக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலை, ஆனால் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் கழித்து வரும்போது அது வரைக்கும் செஞ்ச வேலை அப்படியே தெரிகிற மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது அல்லது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது, இந்த மாதிரி இளம் பிராயத்தில் வேலை கிடைக்காம இது அமர்ந்திருக்கும் போதெல்லாம் இந்த ப்ரெசன்ஸு என்னை உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மேனாக மாற்றிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு நீங்கள் வெளியே வருவீங்க பாருங்கள், கம்ப்ளீட் மேனாக வெளியே வருவீங்க. அதனால் நீங்கள் அடுப்பின் அடியில் இருந்தாலும் நீங்கள் யாரா வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளுடையவர்கள். அதனால் பிரசன்ஸ் எங்கே வேணாலும் நிரம்பலாம். நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, வசனத்தில் நிரப்பப்படுவது அல்ல, பிரசன்னத்தில் நிரப்பப்படுவது. எங்கே மேகம் இருக்கிறதோ அங்கே சப்தம் இருக்கிறது. எங்கெல்லாம் தேவன் பேசினாரோ அங்கே மேகம் வரும். அந்த மேகம் வந்த உடனே தான், இது எஃப் மேஜர் தானப்பா, அப்படி வந்த உடனே தான் மேகமே மகிமையின் மேகமே, கையத்தட்டு அதுக்குள்ள தான் வரும். They want to hear the voice of God. You must see the cloud of God. Amen. ஒரு விறகை பற்ற வைக்கிறதுக்கு 100 குச்சி நீங்க கொளுத்தி 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 வச்சாலும் அது அப்படியே எரியறதுக்கு ரொம்ப திணறும். இதுதான் நீங்க 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சொல்லி பிரசங்கம் பண்ணாலும்
அவன் அப்படியா அத்தனை 8வது பாயிண்ட்டை சொன்னால் நான் 9வது பாயிண்ட்டை சொல்கிறேன்டா. ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னு உட்காந்துருப்பேன். இப்படி என்ன செய்யணும்? தீக்குச்சியை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க. மொதல் பாயிண்ட்டு 2 அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். கப்ப 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 கப்பன்னு ஊற்றிட்டு தீப்பெட்டியை திறந்து ஒரே குச்சி குப்புன்னு பிடிக்கும். ஒரு பாயிண்ட் மெசேஜில் கையை தட்டுங்க சார். ஆமே. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டில் எவ்வளோ டென்சிட்டி அனாயிட்டிங் இருக்குன்னு உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இதற்கு மிகப்பெரிய வரம்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த அறையிலே ஜெபிக்கிறீர்கள் சொல்லிடலாம். ஏன்னா அங்க ஒரு தம் இருந்துகிட்டே இருக்கும். சிலர் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வெறுமையா இருக்கும். ஏன் நாங்க ஏகப்பட்ட திட்டங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், வீட்டுக்குள்ள வந்தா எங்கேயோ கிணத்துக்குள்ள வீடு கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பேஸ் நோட் அப்படியே உள்ள ஓடும். வேதம் சொல்லுது, அவர் மேகத்தை ரதமாக்கி, அவருக்கு எது ரதமா? மேகத்தை ரதமாக்கி காற்றை செட்டையாக்கி அப்படி வருவாராம். அப்ப கார் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மேகத்தை உணர்ந்துட்டீங்கன்னா தலைவர் உள்ள வந்துட்டாரான்னு அர்த்தம். The presence, the density of the presence is the matter. நீங்க பெரிய பெரிய செய்தி எல்லாம் கேளுங்க. பென்னிகின் பேசுற கேளுங்க, ஜோயல் ஆஸ்டின் பேசுற கேளுங்க. சில நேரம் பென்னிகின் கொடுக்குறாரு, பிரதர் டிஜிஎஸ் தினகரன் என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, நான் அவரை தாழ்த்தி சொல்ல, இது என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி. புரிஞ்சுன்னு தான் தெரியும். அதாவது டிஜிஎஸ் என்னங்க பேசுவாரு? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குவார், இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். அவ்வளவுதான் மேட்ரு. கூடி நிப்பாங்க 3 லட்சம் பேர். ஓ என்ன சார் மேட்டரு? சரக்கா மேட்ரு, பிரசன்ஸ் மேட்ரு. A presence of God is the address of God. ஒரு ஊழியக்காரன் இருக்க பிரசன்ஸ் தான் முதவனுக்கு அட்ரஸ். ஊழியக்காரர் வந்துட்டாரா அப்படின்றது அந்த பிரசன்ஸ்ல தாங்க தெரியணும். என் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. அந்த பேதுருவை கூட அந்த ஒரு சிறைச்சாலை இருந்தபோது ஒரு தேவதூதன் அங்கே வந்து நின்றான். நின்ற உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. பிரசன்ஸ். நீங்க ரொம்ப அப்படியே போட்டு மூளையிலே வாழாது. இங்க வாழ்ந்தாலே மூளைக்கு போயிருவீங்க. எல்லாம் சொல்லுங்க, மூளையில் வாழ்ந்தால் மூளைக்கு போவோம். ஆமென். ஆவியிலே வாழ்ந்தால் ஆமென். ஆகாயத்தில் இருப்போமா? கவிபாடம். So the presence, 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 presence. அதையே ஃபாலோ பண்ணுங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க சார், நீங்க வசனத்தை பார்க்கும்போது வசனம் தெரியும், ஆனா பிரசன்ஸ்குள்ள வந்தா வசனத்தோட அர்த்தம் தெரியும். அதாங்க மேட்ரு. எழுதியது எல்லா மதத்துக்கும் நம்ம மத புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம்? எத்தனையோ மதத்தின் புத்தகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மதத்தின் புத்தகம் தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும் அதை எழுதியவரும் இருக்கிறார் கூட. எழுதியவரை விட்டு விட்டு நான் எப்படி எழுதப்பட்டதை வாசிக்க முடியும்? So can't be connected with him. Shabara word is important இல்ல நான் சொல்லல. ஆனா பிரசன்ஸ் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிறாள். ஞானம் வேணும்னாலே உணர்வு இருக்கணும். அந்த பிரசன்ஸ் தான் ஞானத்தை அள்ளி கொட்டுமா அப்படியே. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 ஒரு புதிய விஷயத்தை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. ஆமென், 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 ஆமென். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை, அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னா அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, பவுல் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று
இன்னைக்கே பவுல் சொல்ற மாதிரி தான் பைபிள் எழுதியிருக்கா அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம செய்தி கேட்குறப்ப அப்படி தானே தோணுது. அப்போ நம்ம கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? இங்கிலீஷ் இருக்கா? அதாவது they examined every day to see if what Paul said was true. உண்மைக்கே பவுல் சொன்னது உண்மைதானான்னு அவங்க வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். என்னது? எல்லா பாவத்துக்கும் பலிய செலுத்திட்டாரா? என்னது? நம்முடைய பாவங்களுக்கு நீ தண்டனை இல்லையா? என்னது? பரலோகத்துக்கு நம்ம கன்ஃபார்மா போறோமா? என்னையா சொல்ற அந்த பவுல்? காரியம் இப்படிதான் இருக்குதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். கையை தட்டுங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க உட்கார்ந்து ஜஸ்டின் பிரதர் பேசுறாரு, இங்க உட்கார்ந்து இந்த பிரதர் பேசுறாரு என்பதின் அடிப்படை நீங்கள் விசுவாசிக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என்ன பண்ண? எக்ஸாமின் பண்ணணுமா? பிரசங்கம் பண்ணாரே நேத்து, அது சரிதானா? பைபிள் இப்படி இருக்குதா? உண்மைக்கே கன்ஃபார்மா நாம் பரலோகத்துக்கு போகணும் இருக்குதா? ஒரே பலியினாலே நாம் பூரணமாக்கப்பட்டது உண்மைதானா என்று வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்தார்கள். ஆராய ஆராய என்னவாயிட்டாங்கன்னா, வாவ், பவுல் சொன்னது கன்ஃபார்மா உண்மைடா. உண்மைக்கேங்க முதலாக நான் கிருபையின் செய்தியை ஆவியில தேவன் பேசிய போது, அடுத்து ஒரு மனிதன் எடுத்து கேட்ட போது உடனடியாக வேத வாக்கியத்தை ஆராய ஆரம்பித்தேன். 3 வருடங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யாரோ ஒருத்தன் இல்லை யாரோ ஒருவர் உன் பாவத்துக்கு எல்லா கிரயத்தை தேவன் செலுத்திட்டாரு சொல்றான்றக்காக நான் 25 வருஷம் பண்ண பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? விட முடியாது. நான் ஒரு பிரசங்கி. ஆகவே வேதம் எனக்கு உண்மை சொல்ல வேண்டும் என்று உட்கார்ந்து ஒரு வாரம் முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதையும் படிக்க ஆரம்பித்தேன். காரியம் இப்படித்தான் இருக்குதா? அது உண்மைதானா? அப்படி படிக்க ஆரம்பிச்சா ரோமர்ல இருந்து 1 யோவான் 2 3 யோவான் வரைக்கும் 3 நாள் 4 நாள் உட்காந்து வாசித்தா அப்பதான் தெரியுது, இது ஒண்ணுதான்டா செய்தி. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதே முழு அப்போஸ்தலரின் வேலையாயிருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு செய்தி தான் பிரசங்கிக்கப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முன்பாக காட்டுகிறது, புதிய ஏற்பாடு முடிந்ததை காட்டுகிறது. பழைய ஏற்பாடு முடிக்க போகிறதை காட்டுகிறது. ரெண்டும் ஒரு பக்கம் கை நீட்டுது. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஏசாயா பேசுனது சிலுவைதான், எரேமியா பேசுனது சிலுவைதான், இயேசுநாதர் பேசுனது சிலுவைதான், பவுல் பேசுனது சிலுவைதான், வெளிப்படுத்தல் வரைக்கும் பேசுனது சிலுவைதான். ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்தனையும் சிலுவைகள் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி காட்டுகிறது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் ஆராய்ந்தார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஐயா சொன்னார், மிஷினரிமார் சொன்னார், அல்லது ஒரு சவுத் இந்தியாவில் ஒருத்தர் டிஷர்ட்டை போட்டு பேசினார், இல்லை ஒருத்தர் அங்கியை போட்டு பேசினார், அல்லது ஒருத்தர் கோட்டை மாட்டிட்டு பேசினார். எதை வேணாலும் மாட்டிட்டு பேசணும். ஒன்னே ஒன்றுக்கு யாராக இருந்தாலும் ஹேண்ட்ஸ்அப் சொல்லணும். துப்பாக்கியை காட்டிட்டா ஹைகோர்ட் ஜட்ஜினாலும் கையை தூக்கி தான் ஆகணும். அப்ப வேர்ட் ஆஃப் காட் சொல்லிருச்சுன்னா யாரா இருந்தாலும் ஹேண்ட்ஸ்அப். ஆமென். ஹேண்ட்ஸ்அப்னா ஆஃப் ஆயிடணும். ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கிருபையை பத்தி. அப்ப அவர்கிட்ட சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நம்ம சாட்சியா இருக்கணும்ல, சாட்சியா இருக்கணும்ல. அப்ப வாழ்க்கையை கரெக்ட் பண்றது தானே முக்கியம். அவர் கேட்டார், சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுதா, சாட்சியாய் இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லுதான்னாரு. ஒரு செகண்ட்ல நாடி நரம்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அசைஞ்சிருச்சு. சாட்சியா இருக்கணும் பிரதர், சாட்சியா இருக்கணும் பிரதர், இப்படி தானே சார் சொல்லி கொடுத்தாயே. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை சார். சாட்சியா இருப்படா நீ, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். அப்படின்னா இருக்கணும் நான் கட்டளை, இருப்பேன்னு ஆசீர்வாதம். நல்லா பாருங்க, இருப்பீர்கள் இருக்கா, இருக்கணும் இருக்கா, நல்லா அதோட ஹேண்ட்ஸ்அப். ஹேண்ட்ஸ்அப். இன்னைக்கு உயிர் போக கத்துற ஆளுகளை நான் ஒன்று சொல்றேன், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
ஆராய்ந்து பாருங்கள், கேள்வி கணைகளை தொடுங்கள். அதுதானே நான் சொல்றேன். உனக்கு என்ன கேள்வியோ அது என்ன செய், கேள்வி. அவங்க பாருங்க ரொம்ப தெளிவானவங்க இந்த பெரேயா பட்டணம் தானே. நாள்தோறும் பைபிள் வாசிதான். யாரை விட? தெசலோனிக்கையில் இருந்து 2 பேரும் கிரேஸ்ல இருக்கிறாங்க. அப்ப பைபிளை டெய்லி என்ன செய்யணும்? வாசிக்கணுமா? வாசிக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நேரம் தான் இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறதுக்கு சரியான நேரம் நான் நினைக்கிறேன். நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி. யாரெல்லாம் வளரணும்னு விரும்புறீங்க? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சின்னு ஒண்ணு சத்தமா சொல்லுங்க இருக்கு சார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பார்த்த சில கிறிஸ்தவர்கள் வந்து வளராமே இருக்காங்க பாருங்க. 20 வருஷமா அதே பிராண்டு சுருட்டை தான் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் நிறுத்திட்டேன்னு சொன்னா வேற பிராண்டுக்கு தான் போயிருக்காங்க. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அதே பழைய லூனா, அதே பழைய இது. சரி, ஃபினான்சியல் இல்லை, ஆவிக்குரிய வரமா அதே தான், எல்லாமே அதே லெவல்ல இருக்கு. ஏன்னா வளர்ச்சி. ஆனா பைபிள் சொல்லு நீங்கள் வளரும்படி. ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நான் பேச விரும்புகிறேன். The growth in your spiritual life. ஆமீன். அது ஒரு அழகான வளர்ச்சி. நீங்கள் வளரும்படி. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. ஆமா, இதான் ரைட் டைம். புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆமா தெரியுது. அதனால இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமா, பிறந்தப்ப செய்தி வந்துருச்சு நமக்கு. இனி இப்ப வளர வளர அடுத்தடுத்த செய்தி வந்து புதிதாய் பிறந்த குழந்தை. குழந்தை நீங்க சொல்லல பைபிள். குழந்தை வேற, புதுசா பிறந்த குழந்தை வேற. குழந்தைன்னா 1 வயசு, 2 வயசு, 8 மாசம், 6 மாசம், இது எல்லாமே குழந்தை. ஆனா முந்தா நேத்து பிறந்துச்சு பாருங்க, நேத்து பிறந்துச்சு பாருங்க, அது புதுசா பிறந்த குழந்தை. இந்த புதுசா பிறந்த குழந்தை என்ன செய்யும்னா, என்ன செய்யும் ஆசைங்க? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தை படிச்சப்ப பைபிள் வசனத்துல நீங்க எப்படி வாஞ்சையா இருக்கணும்னா, குழந்தை மாதிரி, குழந்தை பாலுக்கு வாஞ்சையா இருக்குல்ல, அப்படி இல்ல. புதுசா பிறந்த குழந்தை எத்தனை தடவை பால் குடிக்கும் சொல்லுங்க? குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேதுரு சொல்றாரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தை பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இந்த பைபிளை அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க பைபிள் வாசிக்கணும்? இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்ற ஸ்டிக்கரே கிழிச்சு போடணுமா? இன்று வேதம் வாசித்தீர்களா ஏதோ ஒரு தடவை காலையில பல்லு விளக்குற மாதிரி ஒரு தடவை செய்யறதுதான் பல்லு விளக்குனியான்னு கேட்கலாம். பல்லு விளக்குனியா, குளிச்சியா அப்படின்னா ஒரு தடவை சரி. வேதம் வாசித்தேன் ஒரு தடவை. வேதம் வாசிக்கிற அப்படி கேட்கவே, ஏன்னா வேதம் வாசித்துக்கிட்டு இருக்கிறியா அப்படிதான் கேட்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்போ ஒரு பைபிள் உங்க கூடவே 2 மாசம் இப்படி செஞ்சு பாருங்க. 3வது மாசம் உங்க திங்கிங்கு, உங்க ஸ்பீக்கிங்கு, உங்க லைஃப் ஸ்டாண்டர்டு, உங்களுடைய மிராக்கிள், ஹீலிங், எவ்ரிதிங் will be in another standard. You will be another man. நீங்கள் வேறு மனுஷனாவீர்கள்.